த ரியல் பேட்டர்ன் ட்ரேடர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினில் பிடிசி யூஎஸ்டிடியில் இன்ட்ராடேயில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் பேட்டர்ன் ட்ரேடிங்கில் பிரேக் அவுட் எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி எவ்ரிடே மார்க்கெட்டில் பேட்டர்ன் ட்ரேடிங் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எங்கே என்ட்ரி வைக்கிறது, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எங்கே எக்ஸிட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயினோட 1 மினிட் சார்ட்டு பிடிசி யூஎஸ்டிடி 1 மினிட் சார்ட்டு நம்ம பார் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். 20 மே டேட் வந்து 20 மே லாஸ்ட் வீக்கோடது, லாஸ்ட் டியூஸ்டேயோடது 20 மே 2025 டேட்டில் 1 மினிட் சார்ட்டில் நான் அன்றைக்கி டே பார்க்க போகிறோம். இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் படி உங்களுக்கு பேட்டர்ன் என்ட்ரி வந்து பிரேக் அவுட் ஆகி என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார் ப்ளே ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே டவுனில் மார்க்கெட் போகுது. சப்போர்ட் எடுத்து ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணி இப்படி கீழே போகுது. ஒரு சைடு சேனல் மாதிரி. இந்த சப்போர்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ், இதுக்குள்ளே மொமெண்டம் நடந்துகிட்ருக்கு. இப்போ மேலே பிரேக் அவுட் இல்லை, எனக்கு கரெக்டான இது என்ட்ரி கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இப்போ இதை எடுத்து தரோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். இங்கே ஒரு சப்போர்ட் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் இப்போ மார்க்கெட் மேலே நோக்கி போயிட்டுருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகுது. ஒரு சேனல் இருக்கலாம். எஸ், ஒரு சேனல்லையே போகுது ரெண்டு சைடுமே. சேனல் பிரேக் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு இப்போ மார்க்கெட்டு. இது நம்ம ஒரு R1 வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான சப்போர்ட் நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இது S1. இப்போ மறுபடியும் ஒரு சின்ன சேனல் மாதிரி பிரேக் அவுட் ஆகிடுச்சு கீழே. ஸோ இது S1 கிடையாது, மறுபடியும் இதை ரிமூவ் பண்ணுறோம். ஒரு சேனல் மாதிரி டவுன்லேயே போகுது. இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான சப்போர்ட் நமக்கு என்ன கிடைக்கல, நம்ம வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் இன்னும் டவுனில் தான் போகுது. டவுன் டு ட்ரெண்டு மாதிரி கீழே போகுது. பார்ப்போம். ஃபுல் டவுனில் போகுது. இப்போ அதை ரிமூவ் பண்ணிடுறேன் சார்ட்டு. எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு பார்க்குறேன். ட்ராயிங்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அடுத்த சப்போர்ட் எடுக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அடுத்த சப்போர்ட் எங்கேன்னு பார்க்குறோம். இங்கேயும் இன்னொரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுக்கு நடுவில் கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே பிரேக் பண்ணிருச்சு. அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இங்கே எடுத்தேன். இப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸு. இப்போ இதையும் இந்த சப்போர்ட்டையும் எடுத்துறேன். இப்போ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபுல்லாக வந்திருக்கு. இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, மறுபடியும் இது அடிக்குது. இதுவும் லைனை தூக்கினேன். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. அடுத்த சப்போர்ட் ஃபஸ்ட்டு டவுன் டவுன்லேயே கன்டினியூ ஆகிட்டுருக்கு. அடுத்த சப்போர்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். இங்கே
சப்போர்ட் எடுக்குது, மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கே வந்தது. இங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இதுக்குள்ளேயே ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்குது. பார்ப்போம். 2 இடத்துலையே சப்போர்ட் எடுத்துருக்கு. இதுக்குள்ளே இது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் இங்கே இருக்குது. பார்ப்போம் அடுத்து இங்கே நடக்குது, எப்படி நடக்குதுன்னு. மறுபடியும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இது கீழே வருது. அப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வருது. இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்குது. இது ஒரு சேனல் மாதிரியே இருக்குது. இங்கே ஒரு சின்ன சேனல் பிரேக் ஆகிருக்கு. இது ஒரு சேனல் பிரேக் என்ட்ரி தான், ஆனால் கரெக்டான ரூல் படியான என்ட்ரி இல்லை. பார்க்கலாம். இப்போ இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மேலே போகுது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வெயிட் பண்ணுறோம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே மார்க்கெட் போயிட்டே இருக்குது. ஒரு சேனலில் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. இப்போ இந்த ட்ராயிங்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி மார்னிங் 9 o'clockலேருந்து இப்போ 3:30 ஆச்சு டைமு, 20ஆம் தேதியோடது. இப்போ வரைக்கும் நம்ம என்ட்ரி கிடைக்கல. பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் மறுபடியும் கிடச்சிருக்கு. இங்கே அதுலேயே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. பார்ப்போம் அடுத்த சப்போர்ட் எடுக்குதான்னு. பிரேக் அவுட்டிங் ஆகிடுச்சு. அப்போ இதுவும் என்ட்ரி, சாரி இதுவும் நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இங்கே ஒரே ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறது இப்போ எடுத்திருக்கு. இதை எப்படி பார்க்கணும். இப்போ சப்போர்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இதுக்குள்ளே ஒரு கரெக்ஷன் மாதிரி போயிட்டுருக்கு. மறுபடியும் அந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு. இது ஒரு சேனல் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. இந்த சேனல்லையே தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. நம்மளுக்கான பேட்டர்ன் என்ட்ரி ரூல் படி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த சேனல் பிரேக் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. நம்ம ரூல் படி இது என்ட்ரி கிடையாது. வெயிட் பண்ணுறோம். இது ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே போகுது. இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு டவுன் ட்ரெண்டில். இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு இங்கே வெயிட் பண்ணுறோம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. பார்க்குறோம். அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்த சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது பிரேக்கு கீழே ஆயிடுச்சு. ஆனால் அப்போ இந்த சப்போர்ட்டு கீழே போகணும். இது சப்போர்ட் இல்லைட்டு தர்றோம். இது மட்டும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கான சப்போர்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஈவினிங் 6 o'clock மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் என்ட்ரி கிடைக்கல மார்னிங்லேருந்து. அதெல்லாம் வெயிட் பண்ணுறோம் கரெக்டான என்ட்ரி எப்போ கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்காக. இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இது இங்கே இருக்குது. இதுக்குள்ளே எதாவது கரெக்ஷன் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதையும் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே தான் மார்க்கெட் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு. இப்போ இங்கே டவுன் ட்ரெண்டுங்கிறனால இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதை பார்க்குறோம். இங்கே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுக்குதான்னு நம்ம பார்க்குறோம். இப்போது இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இப்படி வந்திருக்கு. இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது எடுத்திருக்கு. அதுக்கான சப்போர்ட் இது.
அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். லைட்டாக எடுத்துருக்கு. இப்போ இங்கே இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் எடுத்துருச்சு. இப்போ இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸையும் இந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரெஷர், செகண்ட் செல்லிங் ப்ரெஷர் எடுத்துகிட்டு இருக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ சப்போர்ட் இது. இப்போ இது சப்போர்ட் இல்லை. எவ்வளோ மேலே வருதுன்னு பார்க்கலாம். இல்லை. அப்போது இது சப்போர்ட் இல்லை. இப்போ வெயிட் பண்ணுறோம். மறுபடியும் அடுத்த சப்போர்ட் இங்கே எடுக்குது. இங்கே சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது. பார்க்குறோம். மறுபடியும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் போயிட்டுருக்கு. கீழே இன்னொரு டவுட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுறோம். இங்கே எடுத்துருச்சு சப்போர்ட்டு மார்க்கெட்டு. அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். இப்போ பார்க்கும்போது இப்படி தெரியுது. இப்போது இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் எடுத்துகிட்டு இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்து இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணி இப்படி கொண்டு வரோம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனால இப்படி ஃபார்ம் ஆகுதான் நம்ம பார்க்குற பேட்டர்ன். இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுத்துறதுனால பார்க்குறோம். இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மேலே போகுதா மார்க்கெட்டுன்னு பார்க்குறோம். ஒரு வேளை இங்கேயும் இப்படி குறைஞ்சாலும் கீழேயும் போகலாம் மார்க்கெட்டு. பார்க்குறோம் எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு. இப்போ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே செகண்ட் சப்போர்ட்டும் எடுத்துருச்சு. கிளியராக இங்கே தெரியுது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு. இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கிளியராக நம்மளுக்கு தெரியுது. அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே இருக்குது. இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கான செகண்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது. அடுத்து நமக்கு தேர்டு ரெசிஸ்டன்ஸ் இப்போ கிடைக்கிது. இங்கே கிட்டத்தட்ட இங்கே இருக்குது. ஒரே நிமிஷம் பார்க்குறோம். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுக்குது மார்க்கெட்டு. அதை நம்ம மார்க் பண்ணுறோம். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே. இப்போ மார்க்கெட்டு அடுத்த சப்போர்ட் இங்கே எடுத்திருக்கு. இமீடியட்டாகவே வெயிட் பண்ணுறோம். மேலே கிளியராக அந்த இப்போ இங்கே ஃபஸ்ட்டு செல்லிங், இங்கே செகண்ட் செல்லிங், இது தேர்டு செல்லிங். இங்கே செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிட்டே இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ இந்த ஹாரிசாண்டல் லைன் இதை எடுத்தோன்னா இப்போ இந்த ஹாரிசாண்டல் லைன் தாண்டி கிளியர் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே க்ளோஸ் கொடுத்தாவே என்ட்ரி எடுத்துடலாம். நம்ம கிளியராக என்ட்ரி எடுத்து மூமெண்டம் இருக்குது. இது ஸ்டாப் லாஸாக இருக்கும். இப்போ வெயிட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்குது. இப்போது அடுத்த கேண்டில் இப்போ புல்லிஷ் ஆகுது. இங்கே இப்போ இன்வெர்டட் ஹேமரிங் வந்தாச்சு. புல்லிஷ் கொடுத்தாச்சுங்க. கிளியர் என்ட்ரி இங்கே கிடச்சிருச்சு. அடுத்த கேண்டில் இங்கே என்ட்ரி நம்ம எடுக்கிறோம். கிளியரான என்ட்ரி இது. அதுக்கான ஸ்டாப் லாஸ் இங்கே. ப்ரீவியஸ் சப்போர்ட், டார்கெட் இங்கே நம்ம. இது ஃபஸ்ட்டு செல்லிங், செகண்ட் செல்லிங், இது தேர்டு செல்லிங் ப்ரெஷர். இது என்ட்ரி, இங்கே என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட், எக்ஸிட். இப்போ நம்ம அடுத்த 7 கேண்டில்குள்ளே மார்க்கெட் மேலே ரீச் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில், ஃபிஃப்த் கேண்டில், சிக்ஸ்த் கேண்டில், செவன்த் கேண்டில். 7 கேண்டிலில் மார்க்கெட் நல்ல டார்கெட் கொடுத்துருக்கு. கிளியர் பிரேக் அவுட் என்ட்ரி, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இதில் மூவ்மெண்ட் எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம்னா கிளியர் இன்வெர்டட் ஹேமர் கண்டினியூ புல்லிஷ். இங்கேயே கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இந்த கேண்டிலோட தான் ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம எடுப்போம். இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்தோன்னா நம்ம என்ட்ரி எடுத்துருவோம். இங்கேயே கூட எடுக்கலாம். இன்னும் கிளியர் கன்ஃபர்மேஷன் இங்கே இன்வெர்டட் ஹேமர் கண்டினியூ புல்லிஷ் கேண்டில். இது முடிச்சுன்னா இங்கே என்ட்ரி 104,573 நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஒன் 574ன்னு வச்சுக்கோ. 104,574 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓப்பன் இங்கே தெரியுது. ஓப்பன் 104,574 வச்சுட்டோம். இங்கே 1 2 3 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இங்கே வரைக்கும் போயிருக்கோம். 104,862
104.862 within 3 minutes. Once again, $288 points. Clear breakout entry. First selling, second selling, third selling pressure. இங்கே entry target within 3 minutes hit ஆயிருச்சு. இதுதான் clear price action pattern entry. இதை ட்ரேடிங்கில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார் ப்ளே ப்ராக்டிஸ் பண்ணால் இதில் பிட்காயினில் நம்மளால் என்ட்ரி ப்ரைஸ் ஆக்ஷன் படி என்ட்ரி எடுக்க முடியும், கிளியர் என்ட்ரி எடுக்க முடியும். இதை நிறைய பார் ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓல்டர் டேட்ஸு. ஸோ அதனால் இதே மாதிரி என்ட்ரி மறுபடியும் இன்றைக்கி நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் வரும்போது அதே என்ட்ரி நம்ம திருப்பி கரெக்டான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது கரெக்டாக அதே என்ட்ரி திருப்பி நம்ம எடுக்க முடியும். ஸோ இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டான என்ட்ரி நம்ம எடுக்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் கிரிப்டோ சம்மந்தமாக எதாவது டவுட்டாக இருந்தாலும், கிரிப்டோ கிளாஸஸ் எதாவது தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை, வீடியோவில் லாஸ்ட்டில் என்ன நம்பர் வரும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.